மூத்த குடிமக்களுக்கான வேர்கள் நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் டி.கே. வெங்கடேஷ் மருத்துவர், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் அவர்கள் ஐயா அவர்களே சிறப்பு செய்வார்கள். அவங்களுடைய துணை முதன்மை நூலகர் சந்தானகிருஷ்ணன் சார் அவர்கள் சிறப்பு செய்வார். நான் டாக்டர் வெங்கடேஷ், யூராலஜிஸ்ட் அண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். ஸோ யூராலஜிஸ்ட் அண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்னா என்னங்கிறது ஒரு சின்ன வார்த்தைகள் நான் சொல்கிறேன். ஸோ கிட்னியில் அதில் வர தொந்தரவுகளுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டரு, ப்ளஸ் கிட்னி மொத்தமாக செயலிழந்து போச்சு அப்படின்னா கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி வைப்போம். ஒன்று சொந்தக்காரங்க யாராவது அவங்கள உறவினர் கொடுக்குறாங்கன்னா அவங்ககிட்டருந்து எடுத்து இன்னொருத்தவங்க வைக்கிறதோ, இல்லை மூளைச்சாவாக இருந்து அவங்க உடல் தானம் கொடுக்குறேன்னு சொல்லி உறுப்பு தானம் கொடுக்குறாங்கன்னா அவங்ககிட்ட வந்து எடுத்து வைக்கிறதோ அந்த ஆப்ரேஷனும் பண்ணுறோம். ஸோ நான் எங்கே ட்ரெயின் ஆனேன்னா டெல்லியில் சார் கங்காராம் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ரொம்ப பழமையான ஹாஸ்பிட்டல். அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடியிலேருந்தே அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது, அவ்வளோ பழமையான ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நடத்திக்கிட்டே இருப்போம். அதாவது வாரத்துக்கு 6 டிரான்ஸ்பிளான்ட், அதுவும் லைவ் டிரான்ஸ்பிளான்ட்டே பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒன்று. ப்ளஸ் அதை தவிர வேறு என்ன பண்ணோம் அப்படின்னா கல் ஆப்ரேஷன், கிட்னியில் வர கல்லுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதோ, ப்ராஸ்டேட் தொந்தரவு கொடுக்குறதோ, இல்லை கிட்னியில் வர கேன்சரோ, கிட்னியில் இன்ஃபெக்ஷன் ஆகி கிட்னி ரொம்ப மோசமாகி அதை எடுக்கணும், அது மாதிரி ஏதாவது தொந்தரவோ, இல்லை இன்ஃபெக்ஷன்லேருந்து எப்படி வெளியே கொண்டு வந்து அவங்கள காப்பாற்றணுங்கிறதோ, எப்படிலாம் கிட்னியை காப்பாற்றலாம், எப்படிலாம் கிட்னிலேருந்து வர பாதைகள், யூரினரி ட்ராக், யூரேட்டர்னு சொல்லுவோம், பிளாடர்னு சொல்லுவோம், நீர் பைன்னு சொல்லுவாங்க இல்லையா, பிளாடர், அதாவது யூரின் அந்த நீர் சேர்ந்துருக்கும், அது வழியாக வெளியே வர இடத்துலேருந்து பண்ணுற, அதில் ஏதாவது வர பாதையில் வர தொந்தரவுகள், அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரதோ, அதில் ஏதாவது பாதை அடப்பு வரதோ, எதுனாலும் அந்த மாதிரி இடத்துல வர ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் ரெகுலராக பண்ணுறோம். ஆப்ரேஷன் இல்லாமல் எப்படி மருந்து கொடுத்து ட்ரீட் பண்ணுறதையும் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி நம்ம முழுசாக அப்படியே ஒன்று ஒன்றா நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன், அப்படியே பார்ப்போம். நடுவில் ஒரு பிரேக் மாதிரி எடுத்து அதில் சில கேட்டுட்டு அப்புறம் திருப்பி கூட கொஞ்சம் கன்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ கிட்னினா அதோடய வேலை என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ கிட்னி நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருக்குமே வந்து ஹார்ட்டு, பிரெயின் அப்படின்னு தான் நம்ம முக்கியம் நினச்சிட்ருப்போம். இது வந்து எங்கள் டெல்லியில் ஒரு டாக்டர் எப்பயுமே ஒரு அன்சங் ஹீரோம்பாங்க. கிட்னியை வந்து எப்பயுமே வந்து அவர் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ஹீரோ. ஏன்னா அவருக்கு வந்து கிட்னியை பற்றி யாருக்கும் அது இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லாத்துக்கும். ஆனால் அதுவும் ஒரு முக்கியமான ஆள் அப்படிங்கிறது. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம உடம்புல இருக்க கழிவுகள் எல்லாம் வெளியேற்றுறதுல அது முக்கியமான பங்காற்றுது. லைக் அது வெளியேற்றப்ப நீர், உப்பு, அந்த மாதிரி ஐட்டங்கள், மித்த கழிவுப் பொருட்கள் எல்லாத்தையும் மொத்தமாக வெளியேற்றுறது தான் நம்ம கிட்னியோட ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது மட்டும் பண்ணுதா அப்படின்னா இல்லை, இன்னும் நிறைய வேலைகள் அது பண்ணுது கண்ணுக்கு தெரியாமல். ஸோ பிபி நம்ம உடம்புல மெயின்டைன் ஆகுது இல்லையா, பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறோம், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான முக்கியமான பங்கு இதுதான் ஆட்டுது. ஏன்னா இதுக்கு உப்பு சத்து எல்லாத்தையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறப்ப தான் நம்ம ப்ரெஷர் கரெக்டாக மெயின்டைன் ஆகுது. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு முக்கியமான பங்கு நம்ம கிட்னி தான் செய்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்னென்னா உடலின் நீர் உப்பு சமநிலை. அதாவது உப்பு வந்து ஜாஸ்தியாக இருந்தால் பிபி அதிகமாகிறதோ, இல்லை நீர் ஜாஸ்தியாக இருந்தால் உடல் ரொம்ப தொலைன்னு அந்த தண்ணியில் இதாகி எடிமா வருது, கால் வீக்கம் வருது, அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி விஷயங்களையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக இது கரெக்டாக உப்பையும் நீரையும் சமநிலையில் வைக்கிறதும் ஒரு முக்கியமான வேலை. ஸோ இது ரெண்டையும் பண்ணுறதுல கிட்னி ரொம்ப முக்கியமான பங்காற்றுது. ஸோ அதுபோக உப்பு சத்துக்கள், இந்த உப்பு சத்துக்கள் உப்புன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம், குளோரைட், இந்த மாதிரி உப்பு சத்துக்கள் உடம்புல எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக இருக்கா அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை வெளியேற்றணுங்கிறத கரெக்டாக பார்த்து பண்ணி கொடுக்குறதும் கிட்னி தான். ஸோ அந்த உப்பு கரெக்டாக, இந்த உப்பு சத்துக்கெல்லாம் கரெக்டாக இருக்கப்போ உடம்புக்கு, இப்போ கால்சியம்னா போனுக்கு தேவையான சத்தை கரெக்டாக பார்த்துக்கும், பொட்டாசியம்னா நம்ம மசில் மூமெண்ட்டுக்கு தேவையான சத்துக்கள்லாம் கரெக்டாக இருந்தால் தான், இல்லைனா டக்குன்னு உடல் சோர்வு வருதுன்னா பொட்டாசியம் நம்ம உடலில் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து நமக்கு டே டு டே லைஃப்பில் பெருசாக தெரியாது. பட் இப்போ ஒரு டக்குன்னு நமக்கு நல்லா ஒரு வாக்கிங் போயிட்டு வரோம், கை காலெல்லாம் லேசாக ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு இளநீ குடிக்கிறோம், இளநீ குடிச்சோன்னு நல்லா ஒரு பிரிஸ்காக இருக்க மாதிரி இருக்குது. என்னடான்னு கேட்டால் அது வந்து பொட்டாசியம் சத்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த பொட்டாசியம் சத்து ஜாஸ்தியாக இருக்கப்போ அது போய் நம்ம அந்த வேர்வையிலையும் வெளியாகும் உப்பு சத்துக்கள். ஏன்னா உப்பு தானே இருக்குது, அந்த வேர்வையில் வெளியேறப்போ அந்த பொட்டாசியம் சத்து நம்ம ரீப்ளனிஷ் பண்ணி கொடுக்குது. ஸோ அது மாதிரி விஷயங்களுக்கும் பேலன்ஸ் பண்ணுறது நம்ம கண்ணுக்கு தெரியாமல், நமக்கு அந்த பேர் தெரியாதே தவிர நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லிக் கொடுத்த மாதிரி அது கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறது ரொம்ப முக்கியமான பங்காற்றுது. ஸோ இது மட்டும் பண்ணல, இன்னொரு முக்கியமான விஷயம், இது யாருக்குமே தெரியாதுங்கிறது நினைக்கிறேன், பட் சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். எரித்ரோபாய்டின் ஒரு முக்கியமான சுரப்பி இருக்குது. எரித்ரோபாய்டின் அப்படின்னா
அந்த சுரப்பி வந்து ஒரு ஹார்மோன் சொல்லுவாங்களே, ஹார்மோனுங்க அது மாதிரி கிட்னியில் இந்த ஒரு ஹார்மோன் சுரக்குது. இந்த சுரக்கிற ஹார்மோன் நேராக மூளையோட போன் மேரோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நம்ம அந்த படத்துலலாம் அந்த ஆட்டோட இது தட்டி தட்டி உள்ளேருந்து எடுத்து சாப்பிட்றோம் இல்லையா, போன் மேரோன்னு சொல்லிட்டு, அந்த போன் மேரோக்குள்ளே இருக்கிறத போய் ஸ்டிமுலேட் பண்ணி அங்கே வந்து ரத்த அணுக்களை உருவாக்குறதுக்கான முக்கியமான பங்கு கிட்னிக்கு தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்குலாம் அனீமியா ஈஸியாக வரும். ஸோ இந்த எரித்ரோபாய்ட்டின்கிற ஹார்மோன் என்ன பண்ணுவோம், அப்புறம் கிட்னி ஃபெயிலியர் ஆன பேஷண்ட்ஸ்லாம் வெளியிலேருந்து கொடுப்போம். ஸோ அது மாதிரி ஒரு முக்கியமான ஹார்மோன் இது வேலை செய்யுது. ரெண்டாவது முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து கால்சியமும் வைட்டமின் டியும் பேலன்ஸ் பண்ணி நம்ம போனோட சத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் முக்கியமாக கிட்னி வேலை செய்யுது. இப்போ ஒருவேளை கால்சியம் ரொம்ப போனை அரிக்க ஆரம்பிக்குது, பேராதைராய்டு ஹார்மோன் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது, அது அரிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணி கிட்னி ரொம்ப போனோட கால்சியமை சேவ் பண்ணுறதுக்காக அது எல்லா வேலையும் பார்க்கும். ஸோ அந்த மாதிரி இது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனை கிட்னி பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது போக எல்லாருமே நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் ஆசிட் பேஸ் பேலன்ஸ், காரம் அமிலம் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஸ்கூல் டேஸில் இல்லை இப்போ கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருந்தால் அந்த மாதிரி யாராக இருந்தால் படிச்சுட்டு இருப்பாங்க. அதாவது உடம்புக்குள்ளே காரம் அமிலம் ஆசிட் இருக்கும், பேஸுன்னு இருக்கும். அந்த ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான பங்கு அகெயின் கிட்னி தான் பார்க்குது. ஸோ அதுக்கு பேர் பிஹெச் பேலன்ஸ் சொல்லுவாங்க. பிஹெச்னு எழுதியிருக்கேன் பாருங்கள், பிஹெச்சை வந்து பேலன்ஸ் பண்ணும். ஸோ பிஹெச் வந்து அமிலத்தையும் அதிகமாக்காமல் காரத்தையும் அமையாமல் ஒரு நடுநிலையில் வைக்கணும். 7.38லேருந்து 7.42 இந்த லெவலுக்குள்ளே இருக்கிறப்ப அவங்களோட காரம் அமிலம் லெவல் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ இது மெயின்டைன் ஆகிறது ரொம்ப முக்கியம். இது மெயின்டைன் ஆகாமல் இருக்கப்போ தான் அந்த ஐசியூவில் வச்சுட்டு இப்போ டாக்டர்ஸ்லாம் ரெகுலராக வந்து இந்த நேராக ஊசி போட்டு எடுத்து காரம் அமிலம் எவ்வளோ இருக்குது, அது குறைவாக இருந்தால் அதை கூட்டு, அமிலம் ஜாஸ்தியாக இருந்தால் அதை கூட்டு, இல்லை இதை குறை அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் மாற்றி மாற்றி ஐசியூவில் ரொம்ப முக்கியமான பங்கு இந்த பிஹெச்க்கு இருக்குது. ஸோ அந்த பிஹெச் வந்து நம்ம கிட்னி நல்லா இருக்குது, நம்ம ஃபங்க்ஷன்லாம் நல்லா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிஹெச் பேலன்ஸ் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம உட்காந்துருக்க எல்லாத்துக்குமே பிஹெச் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஆனால் இதே ஐசியூவில் ரொம்ப சிக்காக இருக்க பேஷண்ட்ஸ்க்குலாம் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, காரம் அமிலம் நம்ம கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஒரு ரொம்ப சிக்காக இருந்தாங்கன்னா 12 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இல்லைனா ஒரு நாளைக்கு ஒரு தடவை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு மருந்து மாற்றி மாற்றி போட்டு அதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்தளவுக்கு முக்கியமான விஷயம் இந்த காரம் அமிலம் நம்ம உடம்புல இருக்க வேண்டியது. ஸோ இது வரைக்கும் நம்ம வேலை என்ன செஞ்சதுன்னு பார்த்தோம். இது எப்படி இருக்கும் கிட்னி உள்ள உடம்புக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ உடம்புக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு கிட்னி வந்து நமக்கு 2 கிட்னி இருக்குது, ஒன்று வலது பக்கம் ஒன்று இடது பக்கம்ன்ட்டு. ஸோ இங்கே வந்து கிட்னியில் வந்து இங்கே தான் இந்த ஃபில்டர் ப்ராசஸ்லாம் இருக்குது. இந்த ஃபில்டர் கேட்குதுல ஃபில்டர் ப்ராசஸ்லாம் இங்கே தான் இருக்குது. இங்கே இந்த ஃபில்டர்லேருந்து ஃபில்டர் ஆகி இந்த வெள்ளை கலரில் டியூப் தெரியுது இல்லையா, இது வழியாக எல்லா பக்கமும் கலெக்ட் ஆகி இந்த யுரேட்டர் வழியாக வரும். இதுதான் யுரேட்டர்னு சொல்லுவாங்க, யூரின் டியூப். இந்த டியூப் வழியாக இங்கேருந்து 2 டியூப் வழியாக இங்கே வந்து கீழே நம்ம அடிவயிறுக்கிட்ட இருக்கிறது தான் இந்த நீர்ப்பை. இந்த நீர்ப்பை வந்து யூரினை கலெக்ட் பண்ணி வைக்கும். ஸோ இப்போ நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், யூரின் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அப்போ நம்ம அடக்கிப்போம். ஏன்னா நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது நம்ம மூளைக்கு சிக்னல் போயிட்டுருக்கோம். அப்போ வந்து யூரின் போகாமல் நம்ம அடக்கணும், கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது நம்ம சிக்னல் வச்சுருக்கோம். இதே பிறந்த குழந்தைக்கெலாம் அந்த கண்ட்ரோல் இருக்காது, அது பாட்டுக்கு அது யூரின் போயிட்டே இருக்கும். அப்போ அந்த கண்ட்ரோல் இங்கே இருக்கிறப்ப ஒரு ஃபஸ்ட்டு ஃபீல் வரப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறங்கிறது மூளைக்கு சிக்னல் போயிட்டே இருக்கும். இரு நான் பஸ்லேருந்து இறங்கணும் வெயிட் பண்ணு, இரு நான் பாத்ரூம்க்கு வரணும் வெயிட் பண்ணு, பாத்ரூம் வந்துட்டேன் இப்போ நம்ம போகலாம் அப்படின்னு மூளையிலேருந்து சிக்னல் வந்ததுக்கப்புறம் தான் இந்த பாதை வழியாக அப்படியே வெளியே வந்து யூரின் வெளியே வரும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஒரு யூரின் எப்படி ஃபார்ம் ஆகுது, எந்த பாதையில் எங்கே வெயிட் பண்ணுது, இது பாதை வழியாக வெளியே வர்றது. ஸோ இதுதான் 3 செட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஒன்று யூரின் ஃபார்ம் ஆகிற இடம், அந்த யூரின் பாதை வழியாக போய் கீழே வர இடம், அதுக்கப்புறம் சேமித்து அப்புறம் எப்போ போகணுமோ அப்போ போகிறதுக்கான இடம். ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து ஃபில்டர். ஸோ ஒன்று நம்ம ஃபில்டர்னு சொல்லிகிட்டு இருக்கோம். என்ன ஃபில்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கிட்னிக்கும் 10 லட்சம் ஃபில்டர் இருக்குது. நம்ம 10 லட்சம் ஃபில்டர் நுணுக்கமாக வேலை செஞ்சு அந்த உப்பு காரம் அமிலம் எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபில்டர். ஸோ அந்த ஃபில்டர் வந்து இப்படி வந்து சின்ன இடத்துல கட் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா இந்த ஃபில்டர் இப்படி தான் இருக்கும். இந்த ஃபில்டரில் தான் இந்த பாருங்கள், நல்ல ரத்தம் உள்ளே போய் அதுக்குள்ளே இருக்க கழிவுகளெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் அந்த ரத்தத்தை கொண்டாந்து வெளியே விட்டுரும். இந்த ரத்தம் இது வெளியே திருப்பி உடம்புக்கே போயிடும். ஸோ அப்போ இந்த கழிவுகள்லாம் இந்த யூரின் வழியாக ஃபார்ம் ஆகி இது வழியாக எல்லா உப்பு காரம்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி இது வழியாக இங்கே வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து கடைசியாக முடிகிற இடம் இந்த இடத்துலேருந்து அப்படியே யூரின் இங்கே எல்லாம் வர ஆரம்பிக்கும். எல்லா ஃபில்டரிங் மாதிரி 10 லட்சம் ஃபில்டர் இருக்கும். ஒரு கிட்னிக்கு 10 லட்சம் ஃபில்டர் அப்படியே அது வழியாக வந்து இந்த டியூப் வழியாக கீழே வந்துடும். ஸோ இதுதான் வந்து சின்ன கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பை பேஸ் பண்ணி தான் எல்லா வேலையும் செய்யுது. ஸோ கிட்னிக்கு வந்து அதான் முன்னே நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் பெரிய
முன்னொரு காலத்துலலாம் பெருசாக அதை பற்றின கண்டுக்கணும், அதை பற்றின விழிப்புணர்வு இல்லாமல் இருந்த காலங்கள் இருந்தது. இல்லை, கிட்னி ரொம்ப முக்கியமான செயல்பாடு, நம்ம உடம்புக்கு தேவையானது இருக்குதுன்னு சொல்லி உலக சிறுநீரக தினம் கொண்டாடுறாங்க. பர்டிகுலராக இந்த மார்ச் மாதம் ஏதோ ஒரு தேதி, இந்த வருஷம் மார்ச் மாதம் 13ஆம் தேதி உலக சிறுநீரக தினம் கொண்டாடணும். ஏன் இதெல்லாம் கொண்டாடுறோம் அப்படின்னா, மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கணும். அதே கரெக்டாக எனக்கும் அமைஞ்சு போச்சு, நான் இந்த மாதமே பேசுகிற மாதிரி. ஸோ உலக சிறுநீரக தினம் வந்து மார்ச் 13. ஒவ்வொரு வருஷமும் மாறும் தேதி, ஆனால் மார்ச் மாதம் தான் மேக்ஸிமம் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை பற்றின விழிப்புணர்வுக்காக தான். ஏன்னா மக்கள் வந்து லேடிஸ் ஹெல்த்து, அந்த கர்ப்பப்பை, என்னென்னமோ கேன்சர், அதை பற்றிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கிட்னி பற்றியும் பேசணும், கிட்னியோட மக்களுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வு இருக்கணும், அதுவும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி விழிப்புணர்வு தினங்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ கிட்னியில் என்னென்ன பிரச்சனைலாம் வரலாம்? ஸோ ஒன்று வந்து கிட்னி ஃபெயிலியர், அதாவது இந்த ஃபில்டர்னு சொன்னேன் இல்லையா, 10 லட்சம் இருக்குதுன்னு சொன்னாலே ஃபில்டர், ஏதோ ஒரு சில காரணங்களால் பிபி, சுகர் மற்றும் நிறைய காரணங்கள் இருக்குது. சில பேருக்கு கன்ஜெனிட்டலாகவே ஏதோ ஒரு ப்ராப்ளம் வர, சிலருக்கு காரணமே தெரியாமல் இருக்கும். ஃபெயிலியர் ஆகிட்டு சடனாக 30 வயசுலேயே சில பேர்லாம் டயாலிசிஸ் போய் நான் பார்த்துருக்கேன். சில பேர் வந்து 10 வயசு 15 வயசு குழந்தைங்களுக்குலாம் டயாலிசிஸ் போய் ஆகும். இதெல்லாம் பிறப்பிலேயே சில ஜெனட்டிக் ப்ராப்ளம். சில பேர் பிறந்து நல்லா இருந்து அப்புறம் சில டைம் வந்து இந்த டயபெட்டிஸ், சுகரு, பிபி இதனால் ரொம்ப கிட்னி டேமேஜ் ஆகி அதுக்கப்புறம் டயாலிசிஸ் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அவங்களுக்கு தான் இந்த வந்து 2 விதமான ஃபெயிலியர் இருக்குது. சில பேருக்கு தேவையில்லாத மருந்தோ ஏதோ ஒரு கெமிக்கல் தேவையில்லாமல் உடம்புக்குள்ளே போயிட்டு, சில பேர் பாய்சன் குடிக்கிறேன்னு சொல்லி குடிச்சு அந்த மாதிரி கூட சம்டைம்ஸ் சடனாக ஒரு சக்குன்னு ஒரு கிட்னி ஸ்டாக்கு போவாங்க. ஒரு டயாலிசிஸ் போட்டு திருப்பி வந்து நல்லபடியாக டயாலிசிஸே இல்லாமல் நல்லபடியாக ஆகிடுவாங்க. அது வந்து அக்யூட் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அதே இப்போது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக கொஞ்சம் கொஞ்சமாக கிட்னி அடிவாங்குது. இப்போ சுகர் இருக்கும், சுகர் கண்ட்ரோலில் வைங்க டாக்டர்லாம் ரொம்ப பிபி கண்ட்ரோல் வைங்க சொல்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் கண், மூளை, கிட்னி, இது 3 மட்டும் கண்ணுக்கு தெரியாமல் பொறுமையாக அடிவாங்க. பிபி சுகர் கண்ட்ரோல் இல்லைனா வெளியே உடம்பு ஆள் பார்க்குறது ஜம்முன்னு இருப்பார், நடப்பார், வருவார், டெய்லி ஆஃபீஸ் போவாங்க, வருவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கடைசியில் சுகர் மட்டும் பிபியும் ஜாஸ்தியாகவே இருந்திருக்கும். அதை பற்றி அவங்க அதை மாத்திரை போடணும்னு ரெகுலராக சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா நான் மாத்திரை போடணும் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு நினச்சி சில பேர் மாத்திரையை விட்டுருவாங்க. ஆனால் அது கண்ணுக்கு தெரியாமல் சின்னதாக ஒரு புள்ளியாக அடி வைக்கும். ஏன்னா ஒரு 10 லட்சம் ஃபில்டர் இருக்குங்கிறப்ப அதுக்கு பொறுமையாக அந்த வேலை பார்க்கும். ஒவ்வொரு ஃபில்டராக அடிக்க என்ன ஆகும், அது வந்து அந்த ஃபில்டர் வீணாக ஆகி ஒரு பாயிண்ட்டில் ஃபுல்லாக வீணாக போகிறது தான் அந்த கிட்னி ஃபெயிலியர்னு நான் சொல்கிறது. ஸோ அதுபோக சிறுநீரக கற்கள் வந்தாலும் அதுவும் ஒரு பிரச்சனை. என்னடான்னா கிட்னி போகிற பாதையில் சில பேருக்கு அந்த கிட்னி பாதையில் வந்து அடைச்சிக்கலாம். சில பேர் குட்டி கல்லாகவும் இருக்கலாம், சில பேர் ரொம்ப பெரிய கல்லாம் ஃபார்ம் ஆகலாம். அதை நான் நான் என்னென்ன விவரமாக சொல்கிறேன். சிறுநீர் கற்கள் ஃபார்ம் ஆகிறது ஒன்று. 2வது சிறுநீரக தொற்று நோய், அதாவது கிட்னி இன்ஃபெக்ஷன் எதனால் வருது அப்படின்னா அவங்களுக்கும் அதே தான், சுகர் பிபிக்கு ஜாஸ்தியாக போய் அவங்களோட எதிர்ப்பு சக்தியும் அடி வாங்க ஆரம்பிச்சிடும். சாதாரண இன்ஃபெக்ஷன் வந்து வந்த வேகத்தில் போக வேண்டிய விஷயம் வந்து அதோட எதிர்ப்பு சக்தி அவங்க உடம்புல குறைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப தீவிரமாக தாக்கும். அப்போ நம்ம நரம்பில் மருந்து போட்டு இன்ஃபெக்ஷனை குறைக்கிற அளவுக்கு சிக்கலாக கொண்டு போய் விட்டுரும். ஸோ அந்தளவுக்கு யூஸ்வலாக கிட்னியில் இன்ஃபெக்ஷன் அவ்வளோ ஈஸியாக வராது. வரதுக்கு ஒரு காரணம் வந்து பாதையில், யூரின் போகிற பாதையில் கிட்னி கல் அடைக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருந்தாலோ, இல்லை நம்ம உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைஞ்சி போனாலோ இன்ஃபெக்ஷன் ஈஸியாக வந்துடும். அப்புறம் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ்னு ஒன்று, அது வந்து ஜெனட்டிக்காக வர்றது. அம்மாவுக்கு வந்தால் பையனுக்கு வரும், பையனுக்கு வந்தால் பேரனுக்கு வரும், அந்த மாதிரி வரிசையாக வர டிசீஸ் இது. இதுக்கு தான் அந்த கலப்பு திருமணம் பண்ணணும். அதாவது கலப்பு திருமணம்னா சொந்தக்காரங்களுக்குள்ளே பண்ணாமல் கொஞ்சம் வெளி ஆளுங்களாக எடுத்துக்கோங்க, ரொம்ப சொந்தத்துக்குள்ளேயே நெருங்கின சொந்தத்துக்குள்ளே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி கிட்னியில் வர ஒரு பிரச்சனை வந்து பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ். ஸோ வேறு சொந்தத்தில் பண்ணுறப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து நம்ம அந்த வந்து தூரத்து சொந்தமாக பண்ணிக்கிறதோ இல்லை அசலில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு டாக்டர்ஸ் அடிக்கடி படத்தில், வீடியோவில் இங்கெங்கே பார்த்துருப்போம். அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி ஜெனட்டிக் டிசீஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தான். இதெல்லாம் நம்ம மாற்றுறப்ப ஈஸியாக அவாய்ட் ஆகிடும். அப்புறம் கிட்னி கேன்சர். இப்போ கிட்னி கேன்சர் வந்து இப்போ நான் போன வாரம் ஒரு 30 வயசு பையனுக்கு ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு ஒரு தம்பிக்கு வந்துருச்சு. அந்தளவுக்கு யூஸ்வலாக 60 வயசு 70 வயசு தாத்தாங்களுக்கு அந்த ரேஞ்சில் தான் நம்ம கிட்னி கேன்சரே வரும். ஏன்னா யூஸ்வலாக கேன்சருங்கிறதே வயசானவங்களுக்கு வரும் அப்படின்னு தான் கணக்கில் இருந்தது. இப்போ கணக்கு வழக்கே இல்லாமல் யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ ஹார்ட் அட்டாக் வருதுங்கிற மாதிரி கேன்சர்ஸும் இஷ்டத்துக்கு வர ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. இது நம்ம லைஃப் ஸ்டைல் தான் பார்க்கணும். அதுபோக குறைஞ்சபட்ச நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற நச்சுக்கள் தான், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை அப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணி நல்ல சாப்பாடாக சாப்பிட்டுக்கிட்டோம்னாலே மோஸ்ட்லி இந்த மாதிரி கேன்சர்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். பட் டே டு டேயில் நமக்கு எது கரெக்டாக சாப்பிட்றோம், எது சாப்பிட்லன்னு நமக்கு தெரியல. பட் ஸ்டில்
we can try our best. ஓகேங்களா? சரி, இதுக்கு நடுவில் ஏதாவது இப்போது கேட்கணுமா, இல்லை அப்படியே ப்ரொசீட் பண்ணட்டுமா? ப்ரொசீட். ஸோ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். ஸோ இன்ஃபெக்ஷன்னா என்னென்ன பண்ணும் தொந்தரவு அப்படின்னு நம்ம ஒரு ஐடியா வரணும்னா, யூரின் போகிறப்ப ரொம்ப எரிச்சலாக போகுது, அடிக்கடி யூரின் போகுது, யூரின் போகிறப்ப லேசாக ரத்தம் கலந்து போகுது, இல்லைனா யூரின் ரொம்ப கலங்கலாக இருக்குது, அந்த யூஸ்வலாக இருக்க மஞ்சள் இல்லாமல் ரொம்ப கலங்கலாக வெள்ளை வெள்ளையாக போகுது, இல்லைனா ரொம்ப ஸ்மெல் அடிக்குது, அந்த யூஸ்வல் ஸ்மெல்லை விட ரொம்ப ஒரு மாதிரியாக துர்நாட்டம் அடிக்குது, அடிவயிறு ரொம்ப வலிக்கிறது, இல்லைனா ஜுரம் அடிக்கடி வர்றது. ஸோ இது வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் உடனே டாக்டரை பார்த்து அதுக்கு டெஸ்ட் பண்ணி மைல்டாக இருக்குதா ஹெவியாக இருக்கான்னு பார்த்து, ஒரு மைல்டாக இருந்தால் வெறும் மாத்திரை வாயில் சாப்பிட்டாலே சரியாக போய்க்கும். இதே ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு ஐவியில் நரம்பில் மருந்து போடணுன்னா கூட போட்டுக்கிட்டான், இதுக்குன்னு அட்மிட் ஆகணும் கூட அவசியம் இல்லை. நரம்பு ஊசி மாதிரி இங்கே போட்டு பிளாஸ்டர் போட்டு அனுப்பிச்சிடுவோம், ஒரு 5 நாள் போட்டுக்கோங்க 8 நாள் போட்டுக்கோங்க, கிருமியோட வீரியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம எவ்வளோ சிவியாரிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ யூரினரி ட்ராக் ஸ்டோன்ஸ். ஸோ இப்போ ஸ்டோன் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இதான் நான் சொன்னது வந்து கிட்னியில் ஸ்டோன், பாதையில் வர ஸ்டோன் அப்படின்னு நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன். கிட்னி, இதான் கிட்னியை இப்போ கட் பண்ணி ரெண்டாக நடுவில் உள்ளே காமிச்சிருக்காங்க எப்படி இருக்குன்னு ஃபங்க்ஷனு. இதில் வந்து ஸ்டோன் இங்கே பாருங்கள், குட்டியே இங்கே ஒரு ஓரமாக இருக்குது, இங்கே ஒரு ஓரமாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து தொந்தரவு பண்ணாது. ரொம்ப சின்ன கல் ஓரமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஃபைன் டே வந்து அதுவே யூரினில் வேகமாக வெளியே வந்துடும். ஆனால் கொஞ்சம் பெரிய கல் இங்கே வந்து இப்படி அடைச்சிக்குது அப்படின்னா இப்போ வந்து என்ன ஆகும், இங்கேருந்து வர வேண்டிய யூரின் இது வழியாக வெளியே வரணும் இல்லை, கீழே வர முடியாமல் என்ன ஆகிடும், அடைச்சிக்கிட்டு இங்கே யூரின்லாம் தேங்க ஆரம்பிக்கும். தேங்க ஆகிறப்ப என்ன ஆகிடும், இது கிட்னி வீங்க ஆரம்பிக்கிறப்ப அதுக்கு ரொம்ப தேக்க வரை இன்ஃபெக்ஷனும் அதோட சேர்ந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இன்ஃபெக்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, ஒன்று வந்து பிபி சுகர்னால் வரும், இல்லை யூரின் போகிற பாதையில் ஏதோ ஒரு காரணத்தினால அடைப்பு, இந்த இடத்துல கல் வந்து அடைச்சிக்கிச்சு அப்படின்னா யூரின் தேங்குற இடத்துல நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாகிடும். ஸோ இது ஒன்று. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ நான் எங்கெங்கே ஸ்டேஜ் நான் முன்னே காமிச்சது தான், கிட்னி இங்கே ஒரு ஓரமாக இந்த கல் இருக்குது அப்படின்னா இப்போ பேஷண்ட் வந்து எங்கிட்ட கேட்பாங்க, சார் இது எதாவது பண்ணுமா, ஆப்ரேஷன் பண்ணுமா அப்படி இப்படின்னு பயப்படுவாங்க, கேட்பாங்க. நான் அவங்க சொல்லுவோம், இது வந்து ஒரு 5 mm கல் ஒரு ஓரமாக இருக்குது, இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம், யூரின்லேயே அது போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அப்போ ஆப்ரேஷன் தேவையில்லைங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். ரெண்டாவது, இப்போ கரெக்டாக இந்த கிட்னிலாம் இருக்குது, இங்கே யூரின் இது வழியாக இப்படி வரணும், வர பாதையில் இவ்வளோ பெரிய கல் வந்து அடைக்குது. இந்த மாதிரி கல் அடைச்சதுன்னா நமக்கு வந்து கிட்னி வீங்கும், இன்ஃபெக்ஷன் வரும், ரொம்ப தொந்தரவு கொடுத்து கிட்னியை வீணாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி காரணத்தினாலையும் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு போகிற அளவுக்கு வந்துடுது. ஏன்னா ரெண்டு சைடு கிட்னிலையும் சில பேருக்கு வரும், 2 சைட்லையும் வேகமாக அடைக்க ஆரம்பிக்கும், இன்ஃபெக்ஷன் ஆகும், 2 கிட்னியும் வீணாக போகும். இந்த மாதிரி ஒரு சில ரேர் சினாரியோஸ் பார்த்துருக்கோம். என்னென்னா இதெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் இருந்ததுன்னா இதனால் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டு டயாலிசிஸ் போகிற அளவுக்கு நம்ம தவிர்க்கிறதெல்லாம், இதெல்லாம் ஈஸியாக ஆப்ரேஷன் பண்ணால் சரி பண்ணக்கூடிய விஷயம். இதை நம்ம ரொம்ப நாள் தள்ளி போட்டு பயந்து விட்டு இப்போ வந்து டிரான்ஸ்பிளான்ட் போகிற அளவுக்கு தொந்தரவாயிடும். ஸோ இந்த மாதிரி அடைக்கிற கல்லாம் ஈஸியாக நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் அது எப்படின்னு அடுத்து சொல்கிறேன். ஸோ ரெண்டாவது எங்கே அடைக்கும்னா, யூரின் போகிற பாதையில் யூரேட்டரில் அடைக்கும், இங்கே அடைச்சதுனாலும் தொந்தரவு. ஸோ அடுத்தது பிளாடரில் வந்து கல்லாக இங்கே வந்து உட்காந்துக்கும். இது என்ன பண்ணணும், யூரின் போகிறப்பெல்லாம் இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கும், இங்கேருந்து இங்கே ஓடும், இங்கே ஓடும், இங்கே வந்து இப்படி ஆடிட்டு இருக்கும், நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷனாகவே இருக்கும். ஸோ அப்போ அதையும் நம்ம சைஸ் பார்த்துட்டு எடுக்கணும்னா எடுத்துடணும். ஸோ இதெல்லாம் ஒரு நாள் ஆடிட்டே இருக்கிறது, நடுவில் இந்த பாதையில் வந்து உட்காந்துக்கும், அப்புறம் மொத்தமாக யூரின் வராமல் அப்படி நின்றுக்கும், யூரின் வரலன்னு பார்ப்போம், கடைசியில் பார்த்தா ஒரு கல் வந்து அடைச்சிருக்கும். அதை வந்து நம்ம இதுவும் ஈஸியாக ஆப்ரேஷன் பண்ணி ஈஸியாக முடிச்சுக்கலாம். ஸோ ஆப்ரேஷன் சொல்கிறேன், ஆப்ரேஷன் என்ன வயிறை கிழிச்சு எடுத்து அப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. நான் இது எப்படின்னு ரொம்ப ஈஸியான விதத்தில் இப்போ நவீன உலகத்தில் வந்துருச்சு, அது எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன தொந்தரவுலாம் வரலாம். மெயினாக நம்ம கிட்னி வந்து இந்த விலா சைடில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த விலா சைடில் வலி ஜாஸ்தியாக வரும். ஏதோ ஒரு சைடில் கல் இருக்குன்னா ஒரு சைடில் மட்டும் வரும், 2 சைடில் இருக்குன்னா 2 சைடு வரும். சரிங்களா? இப்போ அதோட தொந்தரவாக சேர்ந்து என்ன வரும்னா வாந்தி, கொமட்டல், காய்ச்சல் வந்து கடைசியாக வரும். ஏன்னா காய்ச்சல் வந்து இன்ஃபெக்ஷனாக மாறுறப்ப தான் வரும். ஸோ அதை பண்ணால் ரொம்ப முத்தின ஸ்டேஜ். சில பேருக்கு லைட்டாக வலியோட வரப்பயே நம்ம மாத்திரை கொடுத்து மாத்திரையிலே எடுக்க ட்ரை பண்ணுவோம், மாத்திரையில் அந்த உருண்டு கீழே கல் வருதான்னு பார்ப்போம். வரலைங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம ஆப்ரேஷனுங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே போவோம். ஸோ இதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம மித்த இடத்துலலாம் வந்து ஒரு சில டாக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி
உண்மையான ஆயுர்வேதி, யுனானி எல்லா மருத்துவமும் நல்ல மருத்துவம் தான். நான் அதை என்றைக்குமே நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஆனால் அதை கரெக்டான மக்கள்கிட்ட நம்ம போனோம்னா அவங்களே கரெக்டாக டைரக்ட் பண்ணிடுவாங்க. இல்லைங்க இது மருந்தில் சரியாகாது, நீங்கள் போய் இன்னும் இந்த கல் உடச்சி எடுக்கிற டாக்டரை பாருங்கள் அப்படின்னு கரெக்டாக சொல்லுவாங்க. ஆனால் அதில் பாதி பேர் யார் கரெக்டான டாக்டர்னு தெரில. அதில் சில பேர் என்ன சொல்லிவிடுவாங்கன்னா கல்லை கரைச்சி எடுத்துடலாம் அப்படிம்பாங்க. கரைக்கிறங்கிறதுன்னு சொல்கிறது வந்து அப்போ பொய். அது மட்டும் நீங்கள் அந்த டாக்டரை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எல்லா மருத்துவம் நல்ல மருத்துவம் தான். எதுவுமே எல்லா மருத்துவமும் ரொம்ப முக்கியமான மருத்துவம். அதுலேருந்து நம்ம நிறைய கற்றுக்குறோம். ஆனால் கல்லை கரைக்க முடியுமா? இப்போ சர்க்கரையை தண்ணியில் போட்டால் கரையும், உப்பை தண்ணியில் போட்டால் கரையும். இதே கல்லோ மண்ணோ தண்ணியில் போட்டால் கரையுமா? கரையாது. அப்போ இதை கரைக்கணும்னு என்ன பண்ணும்? ஒரு கெமிக்கல் ஊற்றணும். கெமிக்கலை போய் கிட்னியில் ஊற்றினா என்ன ஆகும்? கிட்னி பாஞ்சு போயிடும். ஸோ அப்போ கரைக்கணும்னு சொல்கிறது வந்து பொய். அதாவது உருண்டு கீழே வரதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இருக்குமே தவிர, சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்தால் உருண்டு கீழே வரலாம். ஆனால் கல்லை கரைக்கவே முடியாது. மேபி சில டைம் ரொம்ப சாஃப்டான கல்லாக இருந்தால் ரெண்டாக உடஞ்சி உருண்டு வரலாம். அவ்வளோதானே தவிர கல்லை கரைக்கவே முடியாது. கரைஞ்சி வராது, உடஞ்சி தான் வரணும், இல்லைனா வந்து உருண்டு வரணும். இது ரெண்டு தான் வந்து மருத்துவம். இது ரெண்டுமே வராமல் அடைச்சிக்கிட்டு மாட்டிக்கிச்சு அப்படின்னா பெட்டர் அதை போய் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறது தான். அது எப்படின்னு நான் சொல்கிறேன் இதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்? முன்னொரு காலத்துலலாம் வந்து நாங்கள் இந்த சிடி ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட்லாம் வரதுக்கு முன்னாடி வந்து வெறும் எக்ஸ்ரே தான். இந்த எக்ஸ்ரேயில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இதெல்லாம் கல், இதை இவ்வளோ பெரிய கல் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் கிட்னிக்குள்ளே. 2 சைடுமே கல் ஃபார்ம் ஆகிருக்கு அவருக்கு. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ரேலே கண்ணுக்கு தெரியாத கல்லுலாம் வர ஆரம்பிச்சிது. அப்போ என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சது. வெறும் சாதாரண ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் சொல்லுவாங்க. சும்மா லைட்டாக வயிற்றில் வச்சு பார்த்தா போதும், இதில் கதிர்வீச்சுலாம் வராது. இந்த ஸ்கேனில் கிட்னி வீக்கமாக இருக்குது, கல் இருக்க மாதிரி இருக்குதுன்னு லேசாக தான் சொல்ல முடியும். இல்லைங்கிறத ஓரளவுக்கு குத்துமதிப்பாக சொல்லலாம், கிட்னி வீங்கலை நல்லா இருக்குது அப்படிங்கிறத. ஸோ அதுபடி பார்த்துட்டோம்னா இந்த ஸ்கேன், சின்ன ஸ்கேன் ஃபஸ்ட்டு பண்ணி பார்ப்போம். இல்லை ஆல்ரெடி கல் ஃபார்ம் ஆன பேஷண்ட்னா நேராக இந்த ஸ்கேனை கூட பண்ணிடுவோம். ஸோ சிடி ஸ்கேன் பண்ணால் என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் அழகாக இந்த கல் வந்து இது வந்து வலது கிட்னி, இது இடது கிட்னி. ஸோ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கல் ஃபார்ம் ஆகி ஒட்டிட்டு அடைச்சிக்கிட்டு யூரின் வர விடாமல் தடுக்குது. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு இதுவுமே தெரில பாருங்கள், யூரின் போகிறதுனால இந்த இடம் ஒன்றுமே தெரில. இங்கே யூரின் தேங்கினதுனால பாருங்கள் இந்த இடம்லாம் யூரின் தேங்கி நிற்கிது. ஸோ இந்த இடம் பாருங்கள் சுத்தமாக நிற்கலை, அது பாட்டு யூரின் சரசரன்னு ஃபார்ம் ஆகுது, கீழே போயிட்டே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல யூரின் தேங்கி நிற்கிறது என்ன, இதுவே கழிவு பொருள், இங்கே தேங்கி நிற்கக்கூடாது. நிற்குதுன்னா அப்போ என்ன அடைச்சிக்கும். ஸோ அடைச்சிக்கிச்சுன்னா அப்போ யூரின் ஸ்லோவாக தான் வரும். லைட்டாக இங்கே இந்த சைடில் பூந்து வர ட்ரை பண்ணுது. அது கார் சர்ன்னு ஸ்பீடாக போயிட்டுருக்கோம், ஸ்பீட் பிரேக் இருந்தாலும் ஸ்லோ பண்ணி போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இது வந்து ஸ்லோ பண்ணி போயிட்டுருக்கும். ஆனால் ஸ்லோ பண்ணி போகக்கூடாது. வேகமாக கிட்னியில் யூரின் ஃபார்ம் ஆனால் சர்ன்னு கீழே இறங்கிடணும். இறங்காமல் அப்படி தேங்குறப்ப இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாக வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் வர்றது, கல்லடைப்பு வர்றது, இதெல்லாம் வந்து கிட்னியை பாதித்து கிட்னியோட ஃபங்க்ஷன், நான் இன்றைக்கி குட்டியாக ஃபில்டருன்னு காமிச்சேன் இல்லையா, அந்த ஃபில்டர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் கிட்னி உள்ளே இருக்க கற்கள். நாங்கள் இதெல்லாம் உடச்சி எடுத்த கற்கள். இதெல்லாம் இந்த சைஸில் பெருசாக இருக்கும், உடச்சி சின்னதாக எடுத்துட்டோம். இது வந்து இது பாருங்கள், இது ஏதாவது தண்ணியில் போட்டால் கரையிற மாதிரி இருக்குதா? கரைக்கவே முடியுமா? இது கரைக்கவே முடியாது. இந்த மாதிரி கற்கள்லாம் வந்து கரையவே கரையாது. தண்ணியில் போட்டாலும் கரையாதுன்னா அப்போ நம்ம கரைக்கிறேன்னு சொல்கிறது வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட்டில், அது மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இது எப்படி நம்ம எடுக்க போகிறோம்? கிட்னிக்குள்ளே இருந்தால் என்ன பண்ணணும், கிட்னிலேருந்து கீழே வந்தால் என்ன பண்ண போகிறோம், பிளாடருக்குள்ளே இருந்தால் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து இப்போதைக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க மிஷின். இது வந்து லேட்டஸ்ட்னால் ரொம்ப ஒரு 10-15 வருஷமாக இருக்குது. அதில் இப்போ டிஜிட்டலாக இப்போ எப்படி நம்ம டிவி பார்க்குற ஃபஸ்ட்டு எல்சிடின்னு பார்த்தோம், எல்இடின்னு பார்த்தோம், அப்புறம் இப்போ வந்து 4K வரைக்கும் வந்துருச்சு டிவிலலாம். ஸோ அதே மாதிரி இதுவும் அந்த பரிமாணத்தை ஃபார்ம் பண்ணி, இது வளைவு கருவின்னு சொல்லுவாங்க. யூரின் போகிற பாதை இருக்கு இல்லையா, யூரின் போகிற பாதையிலேருந்தே கீழேருந்தே கத்தி வச்சு கீறதோ கிழிக்கிறதோ எதுவுமே கிடையாது. யூரின் போகிற பாதையிலே உள்ளே போய் அப்படியே பிளாடருக்குள்ளே போய் பிளாடர்லேருந்து அப்படியே திருப்பி மேலே போய் உள்ளே போய் உடைக்கிறோம். ஸோ கருவி இங்கே வெளியே இருக்குது, இதில் கேமராவை பொருத்திடுவோம். இது வழியாக இந்த ஒயர் அப்படியே போய் யூரின் போகிற பாதைக்குள்ளே போய் அப்படியே நேராக மேலே கிட்னி வரைக்கும் போயிடும். ஸோ அப்படியே போய் உடைக்கலாம். இது ஓரளவு சின்ன கற்கள்லாம் அப்படி போய் உடச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப பெரிய கல்லாக இருக்குது, அதில் போய் ரொம்ப நேரம்லாம் உடைக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த முந்தின காட்டினது வந்து லேசரில் உடைப்போம். ஸோ இது வந்து லேசரில் உடைக்கிறது ரொம்ப நேரம் ஆகும். ஸோ லேசரில் உடைக்கணுன்னா இது பண்ணலாம். அடுத்தது என்ன பண்ணுவோம், கிட்னிலே நேராக சின்னதாக நம்ம விரல்லே இந்த காவாசி சைஸுக்கு தான் சின்னதாக ஒரு ஓட்டை மாதிரி போட்டு கிட்னிக்குள்ளே இருக்க கல் நல்லா நீட்டாக உடச்சி வெளியே எடுத்துடலாம் அப்படியே வெளியே. ஸோ இது பேர் பிசிஎன்எல் சொல்லுவோம். இது ஒரு விதமான ட்ரீட்மெண்ட். ஸோ கிட்னி இது 2 இருக்குது, இங்கே பாதையில் இங்கே வந்து நின்றுச்சு கல். ஸோ இப்போ இதை உடைக்கணும் அப்படின்னா யூஆர்எஸ்எல்னு சொல்லுவோம்.
இங்கேருந்து அகெயின் இது வரைக்கும் போகும். இது வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ்டாக இருக்கும். இங்கே வரைக்கும் போனாலே போதும், உடச்சிடலாம் அப்படின்னு இருக்கும். அதுக்கு ஒரு கருவி வச்சுருக்கோம். இதுவும் லேசர் இல்லைனா லித்தோட்ரிப்சியில் உடச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி படுக்க வச்சுருவோம். இந்த மாதிரி படுக்க வச்சுட்டு இந்த மாதிரி பேஷண்ட் படுக்க வச்சுட்டு இது வழி யூரின் போகிற பாதை வழியாகவே உள்ளே கொண்டு போய் உடச்சிட்டு வந்துடுவோம். இது வந்து பிளாடரில் இந்த கல் ரொம்ப பெருசாக இருந்ததுனால இது மட்டும்தான் நான் கிழிச்சு எடுக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப சின்ன கரு, ரொம்ப ரொம்ப பெருசு பாருங்கள், எவ்வளோ பெருசு. ஒன்று இது இத்தனையும் ஒரே பிளாடருக்குள்ளே இருந்தது இத்தனையும். ஸோ இது நான் டெல்லியில் பண்ண ஆப்ரேஷன் இது. ஸோ இதுவும் நம்ம எடுக்க முடியாதனால தான் நான் ஃபுல்லாக லைட்டாக இந்த இடத்துல ஒரு சின்ன கீரல் மாதிரி போட்டு எடுத்த மாதிரி எடுத்தோம். இதுவும் கொஞ்சம் ருத்ராட்சம் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுவும் நல்ல பெரிய கல் தான். இதுவும் நம்ம இதையும் எடுத்தாச்சு நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணி. இதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தார். எனக்கு ரொம்ப உறுத்திட்டே இருந்தது சார். அது வந்து பாருங்கள், இந்த ரொம்ப கூர்மையாக ஒரு பிளாடருக்குள்ளே குத்திக்கிட்டே இருந்தது. சரி, அதனால தான் நம்ம சின்னதாக அதுவும் இவ்வளோ தூரம் ஒரு சின்ன கீரல் மாதிரி போட்டு வெளியே எடுத்துட்டோம். இப்போ பேஷண்ட் ரொம்ப நல்லா இருந்தார். அந்த இதுவும் டெல்லியில் எடுத்த ஆப்ரேஷன் தான் அது. அப்புறம் புற்றுநோய்ங்கிறது வந்து முன்னொரு காலத்தில், அதாவது 1980, 90லலாம் பார்த்திங்கன்னா சிடி ஸ்கேன் அவ்வளோவா கிடையாது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, சும்மா திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அவர் யூரின் ரத்தம் வரும், போய் செக் பண்ணி பார்த்தா கிட்னி கேன்சருங்க, கேன்சர் முத்தின ஸ்டேஜ், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. ஈவன் டாக்டர்ஸ் நடுவில் நிறைய டாக்டர்ஸ், ரொம்ப ஃபேமஸ் டாக்டர்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் வந்திருக்குது. ஸோ இப்போ என்னடா ஆச்சு அப்படின்னா, சும்மா வயிறு வலின்னு போவாங்க, சாதாரண ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க, பிரச்சனை வேறு ஏதோ ஒன்று இருக்கும், கூட சேர்த்து பார்த்தா ஒரு சின்ன கட்டி இருக்கும். அப்படி தான் இந்த 30 வயசு பையனுக்கு நாங்கள் கண்டுபிடிச்சோம். இந்த போன வாரம் நான் பண்ண ஆப்ரேஷன் சொன்னேன் இல்லையா, அவன் அவர் வேறு ஏதோ தொந்தரவுக்காக வந்திருக்காரு. சும்மா ஜென்ரல் செக்கப் மாதிரி பார்த்ததில் திடீர்னு பார்த்தா கிட்னியில் கட்டி இருக்குன்னு வந்துடுது. ஸோ அந்த கிட்னி கட்டி வந்து இவ்வளோ, இது வந்து இன்னொரு பேஷண்ட்டு, இவ்வளோ பெரிய கட்டி ஒரு நாள் எடுத்தோம். ஸோ கேன்சர் வரப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, இப்போ சிடி ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் இதெல்லாம் நிறையா இருக்குங்கிறதுனால ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிடுறோம். ஸோ அப்போ ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறப்ப கிட்னி எடுக்கிற மாதிரி தான் வரும். ஏன்னா இன்னொரு கிட்னி நல்லா இருக்குது, கிட்னி ஒருத்தர் தானமே பண்ணுறப்போ கெட்ட கிட்னி எடுத்துறது நல்லது தானே. ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் எடுத்துகிறப்போ அவன் கேன்சர் பேஷண்ட்டுங்கிற லேபிளே அவங்ககிட்ட வந்து போயிடும். அவர் கேன்சர்லாம் இல்லை, இனிமேல் நல்லா இருக்கார். இப்போ இந்த 30 வயசு பையனுக்கு எடுத்துட்டோம், இனிமேல் அவர் கேன்சர் கிடையாது, அவருக்கு நார்மலாக இருக்கார். இனிமேல் புதுசாக நாளைக்கு எதாவது ஃபார்ம் ஆனதாக உண்டே தவிர இனிமேல் அவருக்கு கீமோதெரப்பி பண்ணணும், ரேடியோதெரப்பி பண்ணணும் வராது. ஆனால் அதுவே நடுவாந்திரம், இப்போ ஏர்லி ஸ்டேஜ் நான் சொன்னேன், நடுவாந்திர ஸ்டேஜில் மட்டும்தான் அந்த கீமோதெரப்பிலாம் கொஞ்சம் போடுற மாதிரி தேவைப்படும். அது வந்து கொஞ்சம் கேன்சர் கொஞ்சம் வீரியம் ஆகிடுச்சு, நடுவில் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது ஒரு கிட்னி கேன்சர் நான் இது ஒரு பேஷண்ட்டுக்கு எடுத்தேன். ஸோ அவங்களுக்குலாம் என்னென்ன அறிகுறி இருக்கும், அதுவும் கிட்டத்தட்ட இதே தான். திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு வெயிட் லாஸ் இருக்கும், பசி எடுக்காது, யூரினில் பிளட்டு வரும், கால் வீக்காக இருக்கும். ஸோ எப்பயுமே யூரினில் பிளட் வந்தால் நாங்கள் ஃபஸ்ட்டு கேன்சர் தான் ரூல் அவுட் பண்ணுவோம். ஸோ யூரினில் பிளட் வந்தால் உடனே வந்து எந்த டாக்டர்னாலும் பார்த்துருக்கோம், அது எந்த வயசாக இருந்தாலும் சரி. மேபி அது சாதாரண இன்ஃபெக்ஷனாக மட்டுமே இருக்கலாம். இன்ஃபெக்ஷனுக்கு நான் சொன்னேன், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்குமே பிளட் வரலாம். ஆனால் அது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனாக இருந்தால் சந்தோஷம், கேன்சராக இருந்தால் உடனே கண்டுபிடிச்சி நம்ம அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா சரியாக போயிடும். ஸோ அதை வந்து நம்ம உடனே பார்த்துக்கணும். ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபீவரு, கண்ணில் சில டைம் இது பார்வை கோளாறு வரும், இதெல்லாம் ஒட்டுக்கா வர மாதிரி அனிமியா, இதெல்லாம் வந்துச்சுன்னா உடனே வந்து டாக்டர் பார்த்துக்கணும். ஆனால் யூஸ்வலாக கிட்னி கேன்சர் நாங்கள் எப்படி கண்டுபிடிப்போம்னா, வேறு தொந்தரவுக்கு போயிருப்பாங்க, சடனாக ஸ்கேனில் வேறு ஏதோ ஒன்று தெரியிறப்ப தான் தெரியும். மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் எங்கிட்ட வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வர்றது ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட், நல்லா அவங்களுக்கு அவுட்கம் நல்லாயிருக்கும், நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், நல்ல அவுட்கம் இருக்கும், நல்லா சரியாயிடுவாங்க. ஸோ லேப்ராஸ்கோப்பிலே நாங்கள் இதெல்லாம் ரெகுலராக பண்ணிகிட்ருப்போம். நான் டெல்லியில் இருந்தப்போ ரெகுலராக லேப்ராஸ்கோப்பி தான் இது வரைக்கும். அதாவது நான் ஒரு 100-115 கிட்டத்தட்ட நான் பண்ணியிருக்கேன் இந்த கிட்னி கேன்சர் ஆப்ரேஷன். இது வந்து சின்ன சின்ன 4 ஓட்டை தான், அவ்வளோதான், இந்த சைஸில் தான் ஓட்டையே இருக்கும். இந்த ஓட்டையில் போய் கிட்னியை நல்லா அந்த கேன்சரோடு சேர்த்து எடுத்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கீரல் மாதிரி போட்டு கிட்னிக்கு வெளியே எடுத்துருவோம். ஸோ அது ரொம்ப சின்ன கட்டியாக இருந்தால் கட்டியை மட்டும் கட் பண்ணிட்டு கிட்னியை உள்ளே வச்சுட்டே வந்துடுவோம். அது மாதிரி ஒரு ஆப்ரேஷன்லாம் இருக்குது. ஸோ கேன்சரை பற்றி முடிச்சாச்சு. ஸோ அடுத்து டயாலிசிஸ். ஸோ எல்லாருக்குமே என்ன, வயிறு ஒரு சைடாக ஒர்க்கடிச்சு படுக்க வச்சுருக்கோம், ஒரு சைடாக ஒர்க்கடிச்சு படுத்த மாதிரி இருப்பார். இந்த இடத்துல இப்படி டியூப் போட்டிருப்பேன். ஸோ கிட்னி இங்கே இருக்குது, இங்கே கேமரா போட்டு இப்படி போய் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சைடாக படுக்க மாதிரி டயக்ராம் வரைஞ்சிருக்கு பாருங்கள். ஒரு சைடாக ஒர்க்கடிச்சு படுத்திருக்காரு. இது வந்து அந்த ரிப்கேஜ் சொல்லுவாங்க, அந்த எலும்பு கூட்டுன்னு சொல்லுவோம்ல மேலே, அது. இது வந்து இடுப்போட எலும்பு, இதுக்கு நடுவில் ஒரு 3 ஓட்டை மாதிரி போட்டு உள்ளே போய் கிட்னி எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இது அடுத்த பார்ட் நான் சொன்ன டயாலிசிஸ் பண்ணுறதுங்கிறது. 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதாவது 2 சைடு 10 லட்சம், ஒரு கிட்னிக்கு 10 லட்சம் ஃபில்டர், இந்த சைடு கிட்னிக்கு 10 லட்சம் ஃபில்டர், 10 லட்சம் ஃபில்டரும் ஃபெயில் ஆகிடுச்சு, வேலை செய்யலை. அப்படின்னா என்ன பண்ணும், அப்போ உடம்புல இருக்க கழிவு வெளியே ஏறாது, ஃபில்டர் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணும்,
மிஷின் நமக்காக வேலை செய்யும். இங்கேருந்து மிஷின் நம்ம ரத்தத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் இந்த ஃபில்ட்ரு உள்ள இதுக்கு எதமாக நம்ம உடம்புக்குள்ளே இருக்க எப்படி ஃபில்டர் இருக்குமோ அதே மாதிரி மிஷினில் ஃபில்டர் ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபில்டருக்குள்ளே போய் ரத்தத்தெல்லாம் சுத்திகரித்து திருப்பி உடம்புக்குள்ளே செலுத்திடும். ஸோ வந்துடும். அப்போ வந்து டயாலிசிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அதுவும் ரொம்ப நாள் தாங்காது. அதுக்கு தான் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் எப்போ முடியுமோ, ஒன்று இந்த மூளைச்சாவுனால கிடச்சி பண்ணோம்னா பிளட் குரூப் மேட்ச் ஆகி HLA மேட்ச் ஆகி பண்ணுறதுனா பண்ணுவோம். இல்லை சொந்தக்காரங்க முன் வராங்க, நான் என் தம்பிக்கு பண்ணி கொடுங்க, நான் அண்ணன் தான் அவருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னாலும் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஆனால் சட்டங்கள் வந்து வெறும் சொந்தக்காரங்க தான் கொடுக்குற மாதிரி இப்போ சட்டங்கள் இருக்குது. யார் வேணால் யாருக்கு வேணால் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. மேபி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேணால் கொடுக்கலாமே தவிர சொந்தக்காரங்களுக்குள்ளே தான் கொடுக்கணும். இப்போது என்னது இந்த வாடகை தாயெல்லாம் இப்போ வந்து மாற்றிருக்காங்களா, அந்த மாதிரி ரூல் வந்து இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்ததுனால தான் சொந்தக்காரங்களுக்குள் மட்டுமே கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டம் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது. அதுலேயும் தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் வந்து சொந்தக்காரங்களுக்குள்ளே இந்த டயாலிசிஸை முடிவு கொண்டு வரதுக்கான விஷயம் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். கடைசி விஷயம் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். சரிங்களா? ஸோ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே 2 கிட்னி வீணாக போயிடுச்சு. ஸோ ஒன்று இறந்தவர் கொடுக்குறதுனா இருந்தால் இந்த கிட்னியாக இருக்கலாம், இல்லை சொந்தக்காரன் கொடுத்த கிட்னியாக இருந்தாலும் இடுப்பு எலும்பு இருக்குது இல்லையா, அது கீழேயே பக்கத்தில் பிளாடர் இங்கேயே தான் இருக்குது, அது பக்கத்துலேயே வச்சுருவோம். அப்போ அப்படியே யூரின் புதுசாக ஃபார்ம் ஆகி ரொம்ப நல்லா இருக்காங்க. இப்போ முந்தா நேற்று கூட என்ன சொல்கிறது, திண்டுக்கல்லாம் இப்போ வந்து இது வரைக்கும் ஓப்பனில் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து லேப்ராஸ்கோப்பிலே ஃபஸ்ட்டு டைம் நான் தான் திண்டுக்கல்லில் வந்து லேப்ராஸ்கோப்பிலே பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா கொடுக்குறவங்க வந்து ஓப்பன் பண்ணுறப்போ இவ்வளோ பெருசாக வயிறு கிழிச்சி கொடுத்தாங்களா, அவங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு அதுக்கு அடுத்தது லேட் ஆகுது. ஸோ அவங்களுக்கு லேப்ராஸ்கோப்பில் எடுத்து கொடுத்தா அவங்க நான் ஒரு 3 வாரத்தில் வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மாதக்கணக்காக வேலைக்கு போகாமல் வலி எதுன்னு இல்லாமல் இருக்கிறதுக்காக லேப்ராஸ்கோப்பிலே பண்ணணும்னு சொல்லி பண்ணுறோம். ஸோ லேப்ராஸ்கோப்பிலே கிட்னி எடுத்து அவங்களுக்கு வச்சிட்டோம் அப்படின்னா யூரின் திருப்பி அதே மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த பழைய கிட்னிலாம் நாங்கள் எதுவும் தொடமாட்டோம், அது பாட்டு இருக்கும். ஆனால் புது கிட்னி இங்கே ஒரு கீழே வச்சுருவோம், அது கீழே இடத்துல தனியாக. இங்கே ஒரு சின்ன கீரல் போட்டுப்போம். என்னென்னா இவ்வளோ பெரிய என்னம்மா கிட்னி வந்து இவ்வளோ இதாங்க, நம்ம கைப்பிடி அளவு சைஸ். இந்த கை மடக்கி வச்சோம்னா அதான் அந்த கிட்னியோட சைஸ். நம்ம சும்மா ஒரு குத்துமதிப்பான அளவு கையை ஃபுல்லாக அப்படி மடக்கி வச்சோம்னா அதான் அந்த கிட்னியோட சைஸ் இங்கே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவோம், லேப்ராஸ்கோப்பில் இதே மாதிரி 3 ஓட்டை போட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்து அது இந்த இடத்துல ஒரு சின்ன கீரல் போடுவோம். இதே நீங்கள் ஓப்பனில் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் போடணும், நடுவில் ஒரு எலும்பு கட் பண்ணி எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் எடுக்கவே முடியும். இதே லேப்ராஸ்கோப்பில் அந்த பிரச்சனையே இல்லை. 3 மாதம் 6 மாதம் வேலைக்கு போகாமல் இருப்பாங்க ஓப்பனில். அதாவது கிட்னி கொடுக்குறவன் ரொம்ப தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க எங்கள் டாக்டர், எனக்கு சொல்லி கொடுத்த டாக்டர். அப்போ தெய்வத்துக்கு சமமானவனை போய் நம்ம ஒரு 6 மாதம் 3 மாதம் அவனுக்கு வலியோடு விட்டுட்டு போகிறதுக்கு பதிலாக லேப்ராஸ்கோப்பியில் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருந்தால் லேப்ராஸ்கோப்பிலே பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அது மாதிரியும் பண்ணலாம். ஸோ அது மாதிரி பண்ணுறப்ப அவன் வந்து நான் கடைசியாக திண்டுக்கல்லில் ஃபஸ்ட் டைம் ஆப்ரேஷன் இந்த மாதிரி பண்ணோன்னா அந்த பேஷண்ட் 3 வாரத்துலேயே வேலைக்கு போயிட்டார். ஸோ அவரும் சந்தோஷம், டோனரும் சந்தோஷம், கிட்னி வாங்கினவருக்கு சந்தோஷம். சொல்லுங்கள். பழைய கிட்னி நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம், அது அப்படியே மேலே இங்கே பாருங்கள். இது வீணாக போன கிட்னி நாங்கள் ஒன்றும் தொந்தரவு, அது பாட்டுக்கு ஒன்றும் இல்லை, அது பாட்டு அமைதியாக இருக்கும். ஒருவேளை அதில் இன்ஃபெக்ஷனோ இல்லை கல்லோ நிறைய இருந்தால் மட்டும்தான் அதை வெளியே எடுப்போம். இன்ஃபெக்ஷன் இல்லை, கல் இல்லை, அது பாட்டு டேமேஜ் ஆகி அப்படியே அமைதியாக இருக்குன்னா அதை பாட்டு விட்டுட்டு இங்கே கீழே அமைதி இந்த இடத்துல புதுசாக ஒரு இடம் ஃபார்ம் பண்ணி இந்த பிளாடர் இருக்கு இல்லையா, பிளாடரில் கனெக்ட் பண்ணி விட்டுருவோம் டியூபை. இது ஃபங்க்ஷன் ஆகாது. அவங்களுக்கு இந்த டயாலிசிஸில் இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூரினே வராது. ஏன்னா ஃபில்டரே வந்து வெளியே போய் தானே ஃபில்டரே பண்ணிட்டு வருது. சார் நாங்கள் டெய்லி யூரினே போனதில்லை. இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அவங்க யூரின் பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. சார் இத்தனை வருஷமாக நான் யூரின் போகல, டயாலிசிஸில் இருந்தேன், இப்போ பார்த்தா நான் யூரின் நல்லபடியாக போயிட்டுருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்க புது வாழ்வு மாதிரி அவங்களுக்கு வச்சுக்கோங்களேன். ஆவரேஜாக நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு கனெக்ட் பண்ணோம்னா ஆவரேஜாக 20 வருஷம் அந்த கிட்னி நல்லா வேலை செய்யும். ஆனால் கிட்னி ரிஜெக்ட் ஆகிறதும் ஒரு பக்கம் இருக்குது, அது கடவுள் சித்தம், இயற்கையின் சித்தம், அதுக்கு நம்ம கையை மீறின விஷயம். முயற்சி பண்ணுறோம், வைக்கிறோம். சில பேருக்கு அன்னைக்கே ஃபெயில் ஆனவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் ரேர் சினரியோ. 100 பேருக்கு ஆப்ரேஷன், எனக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த மாதிரி ஆச்சு. அது வந்து அதுவும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதுவும் நம்ம கையை என்ன நம்ம மேஜிக் பண்ண முடியாது, மந்திரம் பண்ண முடியாது. நம்ம முயற்சி, பெஸ்ட்டு முயற்சி எடுக்கிறோம். எத்தனையோ பேர் நல்லா இருக்காங்க, அதில் ஒரு சில பேருக்கு ஃபெயிலியர் ஆகுது, அது நம்ம கையை மீறின விஷயம். அப்படி வழிவாக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அந்த மாதிரி ஒருவேளை அந்த கேன்சர் வருது, இதனால கேன்சர் வர்றது கம்மி. டயாலிசிஸ் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கப்ப ரொம்ப ரேராக சில பேருக்கு தான் கேன்சர் வந்திருக்குது. இல்லை தேவையில்லாமல் போட்டு அத்தனை கீரல்கள் போடணுன்னு அவசியம் இல்லை இல்லையா. ஒரு விஷயம் வந்து நம்ம தொந்தரவு பண்ணால் எடுக்கிறது வேறு, தொந்தரவு பண்ணாமல் செவனேன்னு இருக்கிறத போய் நம்ம எடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். அது இன்ஃபெக்ஷனோ ஆகிட்டோ இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி கேன்சர் வரலாம், யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் ரொம்ப ரேர். அதாவது லட்சத்தில் ஒருத்தனுக்கு வர போகிறதுக்காக 1,00,000 பேருக்கு எடுக்கிறது வந்து நியாயம் இல்லை இல்லையா. என்னம்மா
உட்காந்து எந்திரிச்சோம்னா யூரின் வருதா? யாருக்கு? லேடிஸ்க்கா ஜென்ட்டுக்கா? ஜென்ஸுக்கு. அது வயசானவங்களுக்கு வந்து அதுக்கு நம்ம செக் பண்ணிக்கலாங்க. அதை செக் பண்ணிவிட்டு அதையும் நான் அடுத்ததான் வரேன். மேல் யூராலஜி அப்படின்னு நான் ஒன்று சொல்ல போகிறேன். அது அடுத்து என்னென்னு சொல்கிறேன். ஒரு லேடிஸ்க்கு என்ன, ஜென்ஸுக்கு என்ன, குழந்தைங்களுக்கு என்ன அப்படிங்கிறது ஒரு சில டாபிக் சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்து நான் உங்கள் சந்தேகத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ மேல் யூராலஜி. மேல் யூராலஜினா ஆண்களுக்கான வர தொந்தரவுகள், அதுக்கு நான் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு. பிபிஹெச்ங்கிறத வயசானவங்களுக்கு வர்றது. வயசான ஆண்கள் எல்லாத்துக்குமே பிபிஹெச்ங்கிற தொந்தரவு வரலாம், வராமலும் போகலாம். பிபிஹெச்னா என்னென்னா ப்ராஸ்டேட். இருங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம கிட்னி வரைக்கும் நம்ம பார்த்தோம். கிட்னிலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கிடுறோம். பிளாடர், இதுதான் பிளாடர்னு சொன்னோம் இல்லையா, நீர் பைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது சுற்றி இருக்கிறது தான் இந்த ப்ராஸ்டேட். இந்த ப்ராஸ்டேட் வந்து வீங்கி போகுது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா, வீங்கி யூரின் போகிறத விடாமல் கஷ்டப்படுத்தி விடும். எப்படின்னா அடிக்கடி யூரின் போகிறது என்ன தொந்தரவு வருதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பாத்ரூம், சார் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பாத்ரூம் போகிறேன் சார், போனால் வெறும் 50 ml தான் வருது. திருப்பி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை போகிறேன், திருப்பி 50 ml தான் வருது. போய் நின்றுட்டுருக்கேன், அர்ஜென்ட்டாக பாத்ரூம் ஓடுறேன் சார், நீ கண்ட்ரோலே என்ன பண்ண முடியல. போகிறேன், பாத்ரூம் போகிறதுக்குள்ள லைட்டாக ஜட்டியில் 2 சொட்டு விழுந்துருது, இல்லை லீக் ஆகிடுது. நைட்டு தூங்கவே முடியல சார், 4-5 தடவை எந்திரிக்கிறேன், போகிறேன் திருப்பி போகிறேன். அதாவது தூக்கம் வராமல் எந்திரிக்கிறது வேறு, யூரின் வருதுங்கிறது அடிக்கடி எந்திரிக்கிறது வேறு. ஸோ அது மாதிரி எந்திரிக்கிறேன். இல்லை யூரின் போகிறேன், முன்னெல்லாம் நல்லா ஸ்பீடாக விழுவும் சார், இப்போ கால்கிட்டே விழுவுது. இல்லை யூரின் போயிட்டே இருக்கேன் சார், நின்றுடுது, விட்டு வருது, அப்படியே சொட்டு சொட்டாக வருது, திடீர்னு அப்படி நின்றுடுது, அப்புறம் சொட்டு சொட்டாகவே வருது. இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருந்தது அப்படின்னாலும் சரி. போனதுக்கு அப்புறமேட்டு பாக்கி இருக்குது சார், யூரின் போயிட்டேன் ஆனால் இன்னும் உள்ளே கொஞ்சம் இன்னும் இருக்குது, ஆனால் வெளியே முழுசாக வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை. இது எல்லாமே இந்த பிபிஹெச் சம்மந்தப்பட்டது தான். ஸோ இந்த வந்து ப்ராஸ்டேட் பார்த்திங்கன்னா இது பிளாடர், இங்கே தான் இந்த ப்ராஸ்டேட்டுன்னு இருக்கும். ஸோ இதுதான் பெருசாகி இந்த இடத்துல போய் இந்த எல்லா தொந்தரவும் பண்ணுறது இதுதான். ஸோ இது வந்து 2 விதமாக ட்ரீட் பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு மாத்திரை கொடுத்தாலே சரியாக போயிடும். மாத்திரையிலே வேலை செய்யலை, யூரினே சரியாக வரல அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுவோம். மாத்திரையில் சரியாக போயிடுச்சுன்னா மாத்திரையே போதும், தேவையில்லை ஆப்ரேஷன். இதுவுமே அதே தான், கேமரா வந்து இது போகிற வழியாகவே போய் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த ப்ராஸ்டேட்டை. ஸோ அதுவுமே நம்ம வயிறு கிழிச்ச பண்ணுற ஆப்ரேஷனுங்கிற வேலைகள் எல்லாமே இப்போ வந்து யூரின் போகிற பாதையிலே கொண்டு போய் நம்ம பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அடுத்து என்ன பிரச்சனைனா ப்ராஸ்டேட்டிக் ஆப்சஸ் என்ன, சலங்கோக்குறது. ப்ராஸ்டேட் சலங்கோக்குறது அப்படின்னா எங்கே கோக்குறதுங்கிறத பொறுத்து நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தேவைங்கிறத சலத்தை எடுத்து விடணும். அது எப்படி எடுத்து விடணும்னு பார்த்துக்கணும். ரெண்டாவது ப்ராஸ்டேட்டில் சம்டைம்ஸ் கேன்சர் வரலாம், அது வந்து ரேர் சினாரியோ தான், வந்தாலும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் அவைலபிளாக இருக்குது நம்ம இதில். அடுத்து என்ன, ஜென்ஸுக்கு ஒரு டெஸ்டிஸ் தனியாக இருக்குது இல்லையா, டெஸ்டிஸில் கேன்சர் வரலாம். டெஸ்டிஸை சுற்றி நீர் கோக்குறதுன்னு சொல்லுவாங்க, ஹைட்ரோசில்லா சொல்லுவாங்க, அது வரலாம். இல்லை டெஸ்டிஸ்க்கு போகிற ரத்த குழாய், வேரிகோஸ்டீல்னு சொல்லுவாங்க, அது வந்து இந்த விந்தணு குறைபாடு இதெல்லாம் வரதுக்கான காரணமாக இருக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப வலிச்சிக்கிட்டே இருக்குது சார் அப்படின்னு பார்த்தா நார்மலாக இருக்கும், பார்த்தா டெஸ்டிஸ் ஸ்கேன் பண்ணி பார்த்தா வேரிகோசீல் இருக்கும். என்னென்னு கேட்டால் அதனால தான் அவனுக்கு வலிச்சிட்டு இருக்கும். டெஸ்டிஸ்க்கு போகிற ரத்த குழாய் வீக்கமாக இருக்கும். எப்படி காலில் வந்து நம்ம வேரிகோஸ் வெயின் பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி டெஸ்டிஸ்க்கு போகிற ரத்த குழாய் வந்து வேரிகோசீல் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ அப்புறமேட்டு அந்த நுனிப்பாதை வந்து அடைக்கிறது, நுனித்தோல் வந்து பின்னே போக மாட்டேங்குது சார் அப்படின்னா அது வந்து பைமோசிஸ்ன்னு சொல்லுவோம். இல்லை பின்ன போன தோல் முன்னே போக மாட்டேங்குது சார் அப்படிமோ, அது வந்து பேராபைமோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பீனிஸ்லேயே வர புற்றுநோய், அதுவும் ரேர் தான். இப்போலாம் கரெக்டாக அந்த சுத்தமான ஹைஜீன் மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் இதெல்லாம் வரது ரொம்ப ரேர் சினாரியோ. அதனால தான் அதை பற்றி ரொம்ப நான் டீட்டெயிலாக போடல. அப்புறம் யூரின் போகிற பாதையே இன்ஜுரியாயோ இல்லை இன்ஃபெக்ஷனாலேயோ, ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், அந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல அடி வாங்கியிருக்கும், அங்கே போனால் யூரின் போகிற பாதையில் சின்ன அடிபட்டிருக்கும், அந்த இடத்துல ஒரு ஸ்கார் மாதிரி ஃபார்ம் ஆகி அவங்க யூரின் போகிறது கஷ்டப்படுவாங்க, அது யூரித்ரல் ஸ்ட்ரிக்சர். பிஎக்ஸோங்கிறது ஆட்டோஇம்யூன் டிசீஸு. ஒரு மாதிரி யூரின் தோல் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்குன்னா அது என்னன்னு வந்து பார்த்து, சார் இந்த தோல்லாம் நார்மலாக இருக்குது, அங்கே மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி ரோஸ் கலரில் வெள்ளையாக இருக்குது அப்படின்னா அதையும் வந்து உடனே பார்த்துக்கணும். அது பேர் தான் பிஎக்ஸோ, பலனைட்டிஸ் ஜீரோட்டிகா ஆப்ளிட்ரன்ஸ். ஸோ அதுவுமே வந்து பார்த்துக்கிட்டோம்னா அது வந்து இந்த யூரின் பாதையை குறுக்க ஆரம்பிக்கும். அது குறுக்க விடாமல் பண்ணுறதுக்காக அந்த வெள்ளையாக இருக்க தோல்னா உடனே வந்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ப்ராஸ்டேட் இதை பற்றி சொல்லிட்டேன். ஸோ இப்போ ஃபீமேல் லேடிஸ்க்கு என்னென்ன தொந்தரவுலாம் வருது, சார் இருமுனா தும்முனா யூரின் வருது அப்படின்மா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க நிறைய அந்த இடத்துல நிறைய வீக்காக இருக்கும் அந்த மசில்ஸ்லாம். ஸோ அந்த மசில்ஸ் வீக்காக இருக்குங்கிறப்ப என்ன ஆகிடும்னா அவங்களால அந்த சும்மா இருமுனா தும்முனா வருது, இப்போ சார் கேட்ட மாதிரி உட்காந்துருந்து எந்திரிச்சா வருது, படுத்திருந்து எந்திரிச்சா வருது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ரொம்ப சிவியராக இருந்தால் மட்டும் ஆப்ரேஷன், இல்லைனா எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுப்போம். அந்த எக்ஸசைஸ்லேயே ஒரு மாத்திரையும் சேர்த்து கொடுப்போம். அதிலே சரியாயிட்டாங்கன்னா மோஸ்ட்லி 90% அதிலே சரியாயிடும். ரொம்ப சிவியர் ப்ராப்ளம் இருக்கவங்க மட்டும்தான் நம்ம அந்த ஒரு சின்ன டேப் மாதிரி போட்டு சின்ன ஆப்ரேஷன் தான் அதுவும் பண்ணால் அது சரியாயிடுவாங்க.
ஸோ அதுக்கு அடுத்து என்ன யூட்ரைன் ப்ரொலாப்ஸ், அடி இறங்குறது, அடி கீழே இறங்கிடும் சார், அடி இறங்குதுன்னு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் லேடி டாக்டரோட நானும் சேர்ந்து இது அடி இறங்குறது ஒன்று தேவை இல்லை அப்படின்னா எடுத்துருவோம் கர்ப்பப்பையை, இல்லை அவங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா நம்ம உள்ளே வச்சு நம்ம தைச்சி நம்ம டைட் ஆக்கி விடுவோம். ஸோ அதே மாதிரி கர்ப்பப்பை இறங்குறதோடு சேர்ந்து யூரினரி பிளாடரும் கீழே இறங்கும், அது பேர் தான் சிஸ்டோசீல், அதையும் நம்ம தைச்சி நம்ம ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு வரதுல என்னென்ன தொந்தரவு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூராலஜியில் ஹைப்போஸ்பேடியாஸ் அப்படின்னா அந்த நுனியில் நம்ம கரெக்டாக டிப்பில் அந்த ஓட்டை இருக்குது இல்லையா, அந்த ஓட்டை டிப்பில் இல்லாமல் நம்ம யூரின் இப்படி போவோம், அவங்களுக்கு யூரின் அப்படியே கீழே இப்படி ஒழுவும். என்னென்னு கேட்டால் அந்த நுனியில் இல்லாமல் அந்த சைடில் இருக்கும். ரெண்டாவது விரை இறங்குறது, விரை வந்து இங்கே தான் வயிற்றுக்குள்ளே நம்ம அம்மா வயிறுக்குள்ளே இருக்கிறப்ப குழந்தையோட விரை வந்து இங்கே இருக்கும், இங்கேருந்து அப்படியே உருண்டு கீழே வரைக்கும் வந்து நம்ம விரை பைக்கு வந்துடும், அதாவது ஸ்க்ரோட்டம்னு சொல்லுவோம்ல, விரை பைக்கு வரும். அது வராமல் பாதியில் எங்கேயோ ஒரு இடத்துல அடைச்சி நின்றுச்சு அப்படின்னா நம்ம 2 வயசுக்குள்ளே பார்த்துட்டோம் அப்படின்னா அதை எடுத்து வச்சு நல்லபடியாக ஆக்கிடலாம். அது லெங்க் கரெக்டாக இருந்தால் மட்டும். இல்லை லெங்க்த்தும் கம்மியாக இருக்குது, வயசு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா விரை எடுக்கிற மாதிரி தான் ஆகிடும். சில பேருக்கு ஒரு சைடு மட்டும் வருதுன்னா பரவாயில்ல, சில பேருக்கு 2 சைடும் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசுல இந்த பீடியாட்ரிஷன்லாம் பார்த்துருவாங்க, அதை பார்த்த கையோடு அது சரி பண்ணுமான்னு டாக்டர் அணுகி சரி பண்ணிக்கணும். சரி பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லது. இது வந்து யூரின் போகிற பாதையில் வர பியூஜே அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. யூரின் போகிற பாதையில் எங்கேயாவது சுருக்கம் இருந்ததுன்னா அது பேர் பியூஜே. அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி நுனித்தோல் விலகாமல் இருக்கும். ஸோ வீட்டில் இருக்க தாத்தா இல்லைனா அப்பா தன்னோட பேரனுக்கோ மகனுக்கோ நுனித்தோலை லேசாக விலக்கி அதை கழுவணுங்கிறத சொல்லித்தரணும். அதை பாதி பேர் நம்ம வீட்டில் செய்கிறதே இல்லை. ஒரு குட்டி பையன் இருக்கான் அப்படின்னா போனோடனே அவனை உடனே பிடிச்சி இப்படி இழுத்துலாம் பண்ணக்கூடாது. லேசாக அவனுக்கு தைரியம் கொடுக்கணும், அவனையே பண்ண வைக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுப்பாங்கணும். உங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னா நம்ம கூட நின்று பாரு, நான் எப்படி செய்கிறேன் பாரு, இவ்வளோதான் செய்ப்பா அப்படின்னு சொல்லி லேசாக அப்படி பின்னாடி தள்ளி செய்ய வைக்கணும். ரொம்ப சின்ன வயசில் பண்ண வைக்க முடியலனா அட்லீஸ்ட் அவன் அந்த ஒரு 13-14 அந்த டீனேஜ் வரத்துக்குள்ளேயாவது அவனுக்கு அதை சொல்லிக் கொடுத்து அதை செய்ய வைக்கணும். செய்ய வச்சா அந்த இடத்துல அந்த சுத்தம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த அவேர்னஸ்லாம் நான் வந்து எத்தனையோ பேரண்ட்ஸ்ட்டை பார்க்க மாட்டேங்கிறேன். ஈவன் டாக்டர்ஸ்குள்ளே ஃபேமிலிஸ்குள்ளே சரியாக யாரும் தான் மகனுக்கு சொல்லிக்கிறதோ பேரனுக்கு சொல்லிக் கொடுக்குறதோ பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ அதை வந்து நான் இப்போ எனக்கு 2 பசங்க, இன்னும் ஒருத்தர் 8 வயசு ஒருத்தர் 4 வயசு, சரிங்களா? ஸோ அவங்களுக்குலாம் இப்போ நான் போய் தொட்டேன்னா என்ன, நமக்கே நம்மளோட தொடர்பு சுள்ளுன்னு குத்து ஒரு மாதிரி சென்சிட்டிவாக இருக்கும் அந்த இடம். ஸோ அவங்கள வந்து அவங்களே நீ பார்ப்பா இப்படி தான் பண்ணணும், லேசாக நான் பண்ணி காமிக்கிறப்ப அப்படி முழுசாக பண்ணு, ஒரே நாளே முழுசாக பின்னாடி போகிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக அதை பண்ணணும். ஸோ எப்படி வந்து நான் அது மாதிரி சார் நைட் எப்போ பார்த்தாலும் என் பையன் யூரின் போயிட்டே இருக்கான் சார் பெட்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம அதுக்கு என்ன எஃபர்ட் எடுக்கணும், நேராக நாம் ஒரு மணிக்கு அலாரம் எப்போல்லாம் போகிறான்னு ஒரு குத்துமைப்போ கணக்கு வச்சுட்டு, அப்போ 2 மணிக்கு போகிறானா 2 மணிக்கு ஒரு அலாரம் வச்சு நம்மளே எழுந்து கொண்டு போய் வா தம்பி யூரின் போயிட்டு வந்தால் கூட்டு போய் அவனை யூரின் போக வச்சுட்டு திருப்பி வந்து படுக்க வைக்கணும். இது மாதிரி ஒரு மாதம் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு அந்த கண்ட்ரோல் வந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம டே டு டேயில் நம்மளே செய்யக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் பாட்டி வைத்தியம்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்மளே செஞ்சுட்டு இருந்தோம், இதெல்லாம் இப்போ மறந்துட்டோம். இன்னி வருங்காலங்கள் அதெல்லாம் மறக்காமல் என்ன கொஞ்சம் எஃபர்ட் நமக்கு என்ன கொஞ்சம் தூக்கம் கலையும், ஆனால் அந்த 1 மாதம் எஃபர்ட் எடுக்கிறப்ப நம்மளோட பல நாள் தூக்கம் கெடாமல் இருக்கு. ஏன்னா அந்த யூரின் போன ஸ்மெல்லை நம்ம எந்திரிச்சிடும். அதுக்கு கஷ்டப்படுறதுக்கு பதிலாக அந்த கஷ்டத்துக்கு படுற பதிலாக ஒரு மாதமோ 2 மாதமோ நம்ம ஏஞ்சி கொண்டு போய் அந்த விட்டுட்டு வந்தோமோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பேரனோ பேத்தியோ இல்லை மகளோ கரெக்டாக அதுக்கப்புறம் அந்த யூரின் கண்ட்ரோல்லாம் அவங்களுக்கு நீட்டாக வரும், ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ அதுவும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அந்த நுனித்தோல் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சரியாக பின்னாடி போக மாட்டேங்குது, ரொம்ப பலூன் மாதிரி யூரின் போகிறப்ப பலூன் மாதிரி ஊது சார், அப்புறம் தான் அப்படியே வடியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். சுண்ணத் பண்ணிக்கிறது நல்லது, அந்த நுனித்தோலை கட் பண்ணி எடுத்துறது நல்லது. அது தேவையாங்கிறது நம்ம பார்ப்போம். தேவையில்லை சார் நீங்கள் லைட்டாக ட்ரைனிங் கொடுங்க அதுவே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அது நம்ம சில தொந்தரவு இருந்தால் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் போதும். இதெல்லாம் நீங்களே சின்ன வயசில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக் இதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட வரணும் அவசியமே கிடையாது. நம்மளே சின்ன வயசில் யாருக்கு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலே அதுங்களே செய்ய ஆரம்பிக்கிறோம், அதுவே தைரியம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது தைரியம் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும், அவ்வளோதானே தவிர அதை வந்து நம்ம போட்டு ரொம்ப குழந்தைங்களே வருத்தாமல் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பயந்துடக்கூடாது குழந்தைங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு மனசில் அது ஒன்றும் புரியாது, ஏன்னா தொட்டாலே சொல்லுங்கும். ஆனால் அந்த சொல்லுங்கிற எண்ணத்தை போக்குறது நம்ம ரொம்ப முக்கியம். ஸோ ஆண்ட்ராலஜி இதுவும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஆண்ட்ராலஜி அப்படின்னா அந்த மேல் செக்ஷுவல் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது விரைப்புத்தன்மை வரதில் ஏதாவது தொந்தரவு இருக்கா, அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட். ஸோ சில பேர் கல்யாணம் ஆகி புதுசாக இருப்பாங்க, அவங்களுக்கு விரைப்புத்தன்மைலாம் நார்மலாக இருக்கும். ஆனால் சார் நான் குடும்பமாக இருக்குன்னு நினைக்கிறப்ப அந்த ஒரு டென்ஷன் வந்துடுது, பயம் வந்துடுது, எனக்கு விரைப்புத்தன்மை வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு அதுக்கு ட்ரீட்மெண்ட்டோ, இல்லை விரைப்புத்தன்மைலாம் வருது சார் ஆனால் விந்து வெளியேறதுல ஏதோ தொந்தரவாக இருக்குது, வெளியே சரியாக வரமாட்டேங்குது, அதில் ஸ்மெல் வருது அப்படின்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட். ஸோ வெளியெல்லாம் வருது சார் ஆனால் விந்து ஸ்பெர்ம் செக் பண்ணி பார்த்தாலும் குழந்தைங்களுக்கு 2 வருஷமாக இல்லை, செக் பண்ணி பார்த்தாலும் ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி வேரிகோசில் தொந்தரவு இருக்குது, அதனால தான் ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கா,
இதெல்லாமும் நாங்கள் பார்த்து அதுக்கும் நாங்கள் ஆப்ரேஷனோ தேவையா இல்லை மாத்திரை மட்டுமே போதுமா, என்ன நிலைமையில் அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நம்ம ஈவன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 40 வயசுக்கு மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ்லாம் கூச்சப்பட்டுட்டு வரமாட்டாங்க. இதுக்கு மேலே எனக்கு என்ன விரப்புத்தன்மை வந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். அப்படின்லாம் கிடையாது. எல்லாருக்கும் எல்லா நாளும் இருக்கிறதுங்கிறது நார்மல். அது விரப்புத்தன்மை குறையிறதே ஒரு இன்டைரக்ட் சைன், நமக்கு ஹார்ட்லேயோ இல்லை சர்க்கரையோ ஏதோ வரப்போகுதுங்கிறது ஒரு இன்டைரக்டாக நம்ம கண்ணு காட்டுதுன்னு. ஏன்னா அந்த விரப்புத்தன்மை வரதுக்கு தேவையானது சின்ன சின்ன ரத்த குழாய்கள். அந்த ரத்த குழாய்கள் அடைக்க ஆரம்பிச்சிச்சுங்கிறது ஒரு இன்டைரக்ட் சைன். அதை வந்து நம்ம நார்மலாக இருக்க வேண்டியதுங்கிறது, விரப்புத்தன்மை நார்மலாக இருக்கணும். 70-80 வயசுக்கு மேலே வராமல் இருக்குது, அது ரொம்ப வயசானதுக்கப்புறம் வருது. ஸோ 40 வயசுக்கு மேலே விரப்புத்தன்மைலாம் குறையுது அப்படின்னா அப்பயே நம்ம ஏதாவது செக் பண்ணிக்கணுமா பார்த்து செக் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு கூச்சப்பட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு பார்த்து அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சில விஷயங்கள் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு முத்தி போன ஸ்டேஜ்னு சிலது இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. காப்பாற்றக்கூடிய நிலைமையில் இருக்க சில விஷயங்கள் நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ என்னோடய கடைசி பகுதிக்கு வந்துட்டேன். ஸோ எப்படி நம்ம கிட்னியை காப்பாற்றலாம், நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இப்போ நான் எப்படி என் குழந்தைங்களை பார்த்துக்கணும்னு சொன்னேன்னா நம்ம கிட்னியை நம்ம எப்படி பார்த்துக்க போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ ரத்த சர்க்கரை அளவு எப்போதும் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். ஸோ டயபெட்டிஸ் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சரி வந்துருச்சா, அதை அளவாக வச்சுக்கணும். அது அளவாக வச்சுக்கிறப்ப அந்த ஃபில்டர்லாம் பத்திரமா இருக்கும். ரெண்டாவது ரத்த அழுத்தம், அதே தான் பிபியும் கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அதையும் வச்சுக்கிறப்ப அந்த ஃபில்டர் பாதிக்காமல் இருக்கும். ஸோ அகெயின் எல்லா டாக்டரும் சொல்கிறது தான், ட்ரிங்க்ஸ் சாப்பிடாதீங்க, ஸ்மோக் பண்ணாதீங்க, அவ்வளோதான். இது ஒன்று. ஸோ தினமும் ஒரு குறைஞ்சபட்சம் 30 நிமிஷம் உடற்பயிற்சி. ஸோ உடற்பயிற்சினா வெறும் வாக்கிங் நம்ம நினச்சிக்கிறோம். வாக்கிங் மட்டும் கிடையாது, நம்ம ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது மசில் சதையை வந்து நல்லா இது பண்ணும். நான் சின்ன வயசுலேருந்து 8 கிலோமீட்டர் என்னால் நடக்க முடியும், 10 கிலோமீட்டர், ரொம்ப சந்தோஷம், அதுவும் முக்கியம். அதோ சேர்ந்து சார் உட்காந்து எந்திரிச்சா இந்த இடுப்புலாம் வலிக்குது, சார் உட்காந்து கீழே உட்காந்து என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்போ சதையெல்லாம் ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த இப்போ நம்ம ஜிம்மில் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸில் சின்ன சின்னதாக டம்பிள்ஸ் எடுத்து சின்னதாக நம்மளால் முடிஞ்ச மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறப்ப அந்த சதையை வந்து நம்மளோட அந்த வால்யூமை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அகைன் 30 40 வயசு தாண்டறப்பேலேருந்தே இந்த சதையோட வால்யூம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். பாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரிஸ்காக இருப்பாங்க, ஆனால் அப்படியே கூணு வந்து இப்படியே நடந்து போவாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு சதை அந்த இடத்துல எல்லாமே அது குறைஞ்சி போச்சு. ஸோ அந்த சதையும் குறையாமல் எலும்பு சத்தையும் மெயின்டைன் பண்ணி கால்சியம் சத்தையும் மெயின்டைன் பண்ணி பண்ணுறதும் தான் உடற்பயிற்சியோடு சேர்ந்தது. நடக்கிறது மட்டும் இல்லை, இது ஒரு 3 நாள் நடக்கிறீங்களா, 3 நாள் எக்ஸசைஸ் பண்ணுங்க. சின்னதாக ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம். உடனே எடுத்தோடனே நம்ம என்ன 50 கிலோ தூக்க போகிறதுல 20 கிலோ தூக்க போகிறது, 2 கிலோலேருந்து ஆரம்பிப்போம். 2 கிலோலேருந்து ஒரு நாள் முடியுதா 3 கிலோ போவோம், 3 நாள் முடியல 5 கிலோ போவோம். அது முடியலையா 3 கிலோலே கரெக்டாக இருக்கா 3 கிலோலேயே நம்ம நிறுத்திப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு கிராஜுவலாக பண்ணணும். எல்லாமே கிராஜுவலாக பண்ணுறப்ப அந்த உடற்பயிற்சி நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது டாக்டரோட இது இல்லாமல் உடம்பு வலி கை கால் வலிக்கு நிறைய நம்ம மாத்திரை சாப்பிட்றோம். அந்த மாத்திரை கிட்னியை யூஸ்வலாக பாதிக்கிறது நிறையா பண்ணுது. அது வந்து குறைஞ்சபட்சம் டாக்டர் அணுகி மாத்திரை சாப்பிட்டுக்கிறது நல்லது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ உடல் எடை அதிகரிக்கக்கூடாது. ஸோ ரொம்ப வெயிட் போடாமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம கரெக்டான அளவான சாப்பாடு, அளவான புரோட்டீன் சத்து அதிகமாக, ஃபைபர் சத்து அதிகமாக இருக்கிற சாப்பாடுகள் சாப்பிட்றப்ப நமக்கு கரெக்டான கிட்னி இந்த வழியில் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து என்ன, தூக்கம் ரொம்ப முக்கியம். ஸோ தூக்கம் ரொம்ப ஏதாவது டிஸ்டர்பாக அடிக்கடி ஆகுது அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் வருது, நைட் 4 தடவை எந்திரிக்கிறேன் அப்படின்னா அது தூக்கம் கெடுதுன்னு அர்த்தம். அப்போ அது உடனே டாக்டரை பார்த்து அந்த தூக்கம் கெடாமல் பார்த்துக்கிட்டோம்னாலே பாதி அடுத்த பிரச்சனைலாம் தீர்ந்துடும். ஸோ பேசிக்காக நல்ல எக்ஸசைஸ், நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், இது 3 இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கிட்னின்னு இல்லை எல்லா உடம்புல இருக்க எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதோட முடிச்சுக்கிறேன்.